எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை நேத்து பாசிட்டிவா தாங்க இருந்தது. நாஸ்டாக் வந்து ஒரு 123 பாயிண்ட் அப், டவ் ஒரு 105 பாயிண்ட் அப், S&P 500 ஒரு 32 பாயிண்ட் அப்புங்க. சமீபத்துல நேத்து லண்டன்ல அமெரிக்காவுக்கும் யுஎஸ்ஏக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது இல்லையா? அதுல 2 பேருமே நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துரலாம். ஒரு திட்டத்த நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது ப்ராக்ரசிவா தான் போயிருக்கு. அது போக சைனீஸ் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜெனீவால 2 பேருமே கமிட்மெண்ட்ஸ் குடுத்துக்கிட்டாங்க. ஒரு அக்ரீமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. 90 டேஸ்க்கு டாரிஃப் கிடையாது. டாரிஃப் வந்து நம்ம குறைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அத வந்து கன்டின்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒத்துட்டு இருந்திருக்காங்க. இதற்கு மத்தியில யுஎஸ் ஃபெடரல் அப்பீல் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஸ்வைப்பிங் டாரிஃபை கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாரிஃப் உண்டு, டாரிஃப் வந்து தொடரும். அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22 கேரட் கோல்டு ஒரு கிராம் ₹75 விலை ஏறி இருக்குங்க. 9020ல இப்போ இருக்கு. அடுத்து பிரெண்ட் க்ரூடு ஒரு பேரல் 159 லிட்டர் $66.79 இருக்குங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 85.46 இந்திய ரூபாயா இருக்கு. அதை தொடர்ந்து இந்திய சந்தையில நேற்று எஃப்ஐஐஸ் டிஐஸ் 2 பேருமே நெட் பையர்ஸா தான் இருந்திருக்காங்க கேஷ் செக்மெண்ட்ல. எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 2300 crores, தென் டிஐஸ் வந்து 1113 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், கொஸ்டின் ஆன்சர்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் பிளிங்கிட்ல ஒரு அப்டேட். பிளிங்கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்ல டார்க் ஸ்டோர்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சமீபத்துல மகாராஷ்டிரா எஃப்டிஏ ஜூன் 5ஆம் தேதி இன்ஸ்பெக்ஷன் நடத்தினதுல ஒரு டாக் ஸ்டோர் பூனேல பனீர் பல்வாடியா அப்படின்ற ஏரியால இருக்கிற டாக் ஸ்டோர்ஸ்க்கு லைசன்ஸே இல்லை அப்படின்றதுனால அதை க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர்ஸ் வந்திருக்கு. சரி, லைசன்ஸ் இல்லாம ரன் பண்ணாங்க அப்படின்றது ஒரு பக்கெட் இருந்தாலும் கூட இந்த டாக் ஸ்டோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ் கண்டிஷன்ல இருந்ததா ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஒரு 10 days பிஃபோர் நம்ம பார்த்தோங்க, ஜெப்டோலையும் தாராவி ஏரியால இருக்கிற டாக் ஸ்டோர்ல ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஏரியா ப்ராப்பரான ஸ்டோரேஜ் ஏரியாவா இல்லாம இருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டாக் ஸ்டோர்ஸ் எல்லாமே வந்து அங்க இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரான ஸ்டோரேஜ் கண்டிஷன்ல தான் இருக்கா அப்படின்ற கேள்வி நமக்கு வருதுங்க. அடுத்து லென்ஸ்கார்ட்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து ஐபிஓ போறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. $1 பில்லியன் ஐபிஓ. அதுக்காக கம்பெனியோட நேம் வந்து லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றதுல இருந்து லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. ஸோ லென்ஸ்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிசினஸ் ஆன்லைன்ல இருக்கும், பிளஸ் 2000 ஆஃப்லைன் ஸ்டோர்ஸும் உண்டுங்க. கம்பெனிக்கு இன்வெஸ்டர்ஸ் யாரு அப்படின்னா சாஃப்ட் பேங்க், டெமாசிக், ஏடிஐஏ அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, ஆல்பாவேவ், கெடாரா கேபிட்டல் அண்ட் டிபிஜி. இந்த கெடாரா கேபிட்டல் அப்படின்றவங்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்தில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, லென்ஸ்கார்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது போக 40 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப பெரிய குரூப்ங்க அவங்க. அடுத்து சுஸ்லான் எனர்ஜில ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியை வந்து கோல்ட்மேன் ஷாக்ஸ், மோர்கன் ஸ்டான்லி, தென் அதர் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ஷேர் ₹66 அப்படின்ற மேனிக்கு 1.45% ஸ்டேக்கை வந்து வாங்கியிருக்கிறாங்க. மொத்தமா 19.81 crore ஷேர்ஸ் ஒர்த் எவ்வளோ அப்படின்னா 1309 crores. சுஸ்லானை பொறுத்த வரைக்கும் 45 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ஆட்கள், பெரிய கை, அவங்க எல்லாம் கன்சிடர் பண்ணாங்க ஹையர் வேல்யூஷன்ல. ஆனா நமக்கு சரி வராது. அடுத்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட மார்க்கெட் ஷேர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. 39.2%ல இருந்து 37% குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கிறது தான் காரணம். ஆனா இவங்களோட கோர் பிசினஸ் எது அப்படின்னா ஹெவி அண்ட் மீடியம் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ங்க. ஹெவி அண்ட் மீடியம் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து 48.8%. கம்பெனியை பொறுத்த வரைக்கும், அதாவது டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் Q4 ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ரெவன்யூ 0.5% குறைஞ்சிருக்குங்க. 21,500 crores இருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 2,100 crores இருக்குங்க. ஃபார் த ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ வந்து 75,000 crores இருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து ஒரு 6,600 crores இருக்குங்க. இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை மட்டும் எதுக்கு தனியா பாக்குறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியும் ஒரு 3 or 4 monthsல டாடா மோட்டார்ஸ் அப்படின்றது சிவி தனியா, பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியா பிரிஞ்சு வந்துடும் இல்லையா? இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க இதை இன்னைக்கு பேசணும். ஸோ இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அசோக் லேலாண்ட் எடுத்துக்கோமே. அசோக் லேலாண்டுக்கு ஃபார் த ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ரெவன்யூ ஒரு 38,750 crores இருக்குங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 4,245 crores. ஸோ டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் அசோக் லேலாண்டோட கம்பேர் பண்றப்ப ரெவன்யூ பேசிஸ்ல எடுத்துக்கிட்டாலும் 2 times இருக்குங்க. அசோக் லேலாண்ட் மாதிரி டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளோட ரெவன்யூ. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 40% வந்து அதிகமாக தான் இருக்கு. ஸோ நமக்கு இப்ப நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸை நான் கன்சிடர் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அசோக் லேலாண்ட் மாதிரியே எனக்கு ஒரு ஷேர் தனியா கிடைக்குங்க.
அடுத்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல ஒரு அப்டேட்ங்க. இந்த சிஎன்ஜி பவர்டு கார்ஸ் இருக்கு இல்லையா, அதோட growth in demand அப்படின்றது 53% இருந்திருக்குங்க. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சிஎன்ஜி பவர்ட் கார்ஸ் ஃபினான்ஷியல் 25ல ஒரு 90,000 யூனிட்ஸ் வித்திருக்காங்க. இதே சிஎன்ஜி பவர்ட் கார்ஸ் ஃபினான்ஷியல் 25ல 1.39 லேக் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிஎன்ஜி பவர்ல நல்ல டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கம்பெனி. அடுத்து டாக்டர் ரெட்டிஸ்ல ஒரு அப்டேட்ங்க. டாக்டர் ரெட்டிஸ் என்ன சொல்றாங்க, இந்தியாவிலேயே நாங்கள் வந்து ஒரு 5th லார்ஜஸ்ட் ட்ரக் மேக்கரா ஆகணும், அதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் ரெட்டிஸை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஒரு 6 to 8% மேலே ஏறி இருக்கு. இப்பயுமே அது கன்சிடர் பண்ற லெவல்ல தாங்க இருக்கு, சீப்பா தான் இருக்கும். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேணாம். ஃபினான்ஷியல் 27 வரைக்கும் நம்மளுக்கு கன்சிடர் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அடுத்து எல்என்டில ஒரு அப்டேட்ங்க. கம்பெனிக்கு ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஆர்டர் வேல்யூ ஒரு 1000 crores வந்து 2500 crores வரைக்கும் இருக்குங்க. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா பவாலி பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் மகாராஷ்டிரால. சரி, இதுல எல்என்டிக்கு என்ன ஒர்க் அப்படின்னா கம்ப்ளீட் எக்ஸிகியூஷன் ஆஃப் சிவில் ஒர்க், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோடு, தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரிசர்வாயர்ஸ், அப்பர் அண்ட் லோயர் ரிசர்வாயர்ஸ், தென் வாட்டர் கண்டக்டர் சிஸ்டம், தென் ப்ரெஷர் டனல்ஸ், அண்டர் கிரவுண்ட் பவர் ஹவுஸ் கிட், இது எல்லாமே எல்என்டி ரெடி பண்ணி தருவாங்க. அடுத்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மே மாசத்துல குறைஞ்சிருக்குங்க. 13 மந்த் லோல இருக்கு. மந்த் ஆன் மந்த் எடுத்துக்கிட்டோம்னா ஏப்ரலுக்கும் மேக்கும் கம்பேர் பண்றப்ப 22% விழுந்திருக்குங்க. ஆனா இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுல நிறைய ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. 33% ஏறி இருக்கு மந்த் ஆன் மந்த். மே மாசத்தை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆர்பிட்ராஜ் ஃபண்ட், மல்டி அசெட் ஃபண்ட் இதெல்லாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. குறிப்பா இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது 22% குறைஞ்சிருந்தாலும் நிறைய இந்த மார்க்கெட் வந்து ஒரு சடன் ரேலி இருந்தது இல்லையா, அந்த ரேலியில நிறைய வந்து ரிடம்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிடம்ஷன் அப்படின்றது 16% ஏறி இருக்கு, ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அடுத்து சிட்டி யூனியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா நான் 2019-20ல 200 ரேஞ்சில் பார்த்தேங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு இப்போதான் அந்த ஹையஸ்ட் லெவலை பார்க்குறேன். பட் நான் பார்த்தப்பே அது ஓவரால் ஹையை தொட்டுருச்சுக்கேன். ஒரு 250 கிட்ட தொட்டுட்டு கோவிட் ஃபால்ல ஒரு 125 பக்கமா வந்தது. என்ன காரணம் அப்படின்னா Q4 ஃபினான்ஷியல் 25 சூப்பரான ரிசல்ட்ஸ் காட்டியிருந்தாங்க. பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோர் பிசினஸை பார்க்கணும் அப்படின்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான் நம்ம பார்ப்போம். 10% டபுள் டிஜிட்ங்க இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டியிருக்காங்க, ஸ்டெடி க்ரோத். ஸோ அதனால ஷேர் பிரைஸ் மறுபடியும் மேலே ஏறி இருக்கு. நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னாலும் முற்காலங்களில் வாங்கினவங்க தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். இன்னும் ஆல் டைம் ஹைக்கே ரீச் ஆகல. அடுத்து ஜிஎம் பீவரேஜ், சுலு வினியார்ட்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு பயங்கரமா ஏறி இருந்ததுங்க. என்ன காரணம் அப்படின்னு தேடி பார்த்தா இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த எக்ஸைஸ் டியூட்டி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்துருக்காங்க. எவ்வளவு ரிவைஸ் பண்றாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல 3 times இந்த எக்ஸைஸ் டியூட்டியை 4.5 times இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்லாம் இன்னைக்கு மேலே ஏறி இருக்குங்க. ஸ்பெசிஃபிக்கா இந்த ரிவைஸ் இன் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்றது பியர்ஸ்க்கும் ஒயின்ஸ்க்கும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன இதுக்கு காரணம் சொல்றாங்க அப்படின்னா பியர்ஸ்ல வந்து ஆல்கஹால் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கும், அது ஒரு காரணமா சொல்றாங்க. வைனை பொறுத்த வரைக்கும் லோக்கல் பிளேயர்ஸ் இதனால பாதிக்கப்படுவாங்க. மகாராஷ்டிரா வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வைன், இதனால ஃபார்மர்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இது ரெண்டையும் மட்டும் எக்ஸம்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிஎம் பீவரேஜ் தென் சுலு வினியார்ட்ஸ் இது ரெண்டும் வந்து இன்னைக்கு ஏறினதுக்கு 2 வித்தியாசமான காரணங்களை பார்க்க முடியுதுங்க. அடுத்து ரிலையன்ஸ் டிஃபென்ஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் வந்து ஜெர்மன் நாட்டு டிஃபென்ஸ் கம்பெனி டைஹெல் அப்படின்னு நிறுவனத்தோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் எதுக்கு அப்படின்னா வால்கனோ 155 ப்ரிசிஷன் கைடட் மியூட்டேஷன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் அசோக் லேலாண்ட் பத்தி கேட்கறாங்க. சார் அது 30 times கீழே தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம இன்னைக்கு தாங்க டிஸ்கஸ் பண்ணோம். டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் தென் அசோக் லேலாண்ட் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம். அசோக் லேலாண்டை கம்பேர் பண்றப்ப டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்டோட ரெவன்யூவும் கூட தென் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸும் கூட வேல்யூவேஷன் ரொம்ப சீப்புங்க. அசோக் லேலாண்ட் வந்து ஒரு 22 times ஏர்னிங்ஸ், டாடா மோட்டார்ஸ் 10 to 11 times தான் ஏர்னிங்ஸ். அசோக் லேலாண்ட் நல்ல நிறுவனம் தாங்க, பட் சீப்பா இருக்கு டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட். அதனால நம்ம டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணோம்னா நம்மளுக்கு பிவி தனியா சிவி தனியா கிடைச்சிரும். உங்களுக்கு அசோக் லேலாண்ட் கண்டிப்பா வேணும், ஒரு பிரியப்பட்டு நம்ம வந்து அசோக் லேலாண்ட் ஷேர் என் லிஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா வாங்குறதுல தப்பு இல்லைங்க. வெல் பிலோ த்ரெஷ்ஹோல்டு தான் இருக்கு. 30 times தான் வந்து நம்ம த்ரெஷ்ஹோல்டா செட் பண்ணியிருக்கோம், 22 times தான் இருக்கு. பட் டாடா மோட்டார் சிவியை கம்பேர் பண்றப்ப காஸ்ட்லி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்க கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி அசோக் லேலாண்ட்ல இன்னொரு கேள்வி கேட்கறாங்க, டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கே சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் நல்ல ப்ரொமோட்டர்ஸ்ங்க. இண்டஸ்இண்ட் பேங்கோட ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்து அசோக் லேலாண்டுக்கு ப்ரொமோட்டர். ஸோ டெட் டு ஈக்விட்டியை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை அப்படின்றது என்னுடைய புரிதல். அடுத்த ஒரு நண்பர் என்ன எழுதியிருக்கிறாரு, ஓலா ஷேர்ஸை நான் வந்து வேல்யூவேஷன்ஸ்லாம் செக் பண்ணாம கன்சிடர் பண்ணிட்டேன், இப்போ வந்து ஒரு 12,000 பக்கமா லாஸ் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நம்ம வந்து பெரும்பாலும் இது சரியில்லாத கம்பெனி வெளில வந்துருங்க அப்படின்லாம் எந்த கம்பெனியுமே சொல்றது இல்லைங்க. நம்ம வந்து பார்த்து போங்க அப்படின்னு தான் சொல்லுவோம்.
தெரியாம போனதை வந்து ஏன் போனீங்க, எதுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த வேண்டிய வேலை என்னுடையது கிடையாதுங்க. இப்ப என்ன எடுத்துக்கோங்க, நானும் ரிலாக்ஸோ ஃபுட் பிஎஸ்ல ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல என்டர் ஆகி கிட்டத்தட்ட 50% லாஸ்ட்ல தான் இருக்கேன். பட் நான் என்ன நினைச்சுக்குவேன் அப்படின்னா, அந்த ஷேர் எப்பொழுதுமே அப்படியே தான் இருக்கும். ஒவ்வொரு தடவை பாக்குறப்ப இந்த தப்பை திருப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு கத்துக் கொடுத்ததே ரிலாக்ஸோ தாங்க. அதை எப்பொழுதுமே நான் பத்திரமா வச்சுக்குவேன். அதை வந்து நான் லாஸாவே பாக்குறதே இல்லைங்க. அதை வித்தாதாங்க எனக்கு லாஸ். ஸோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஓலாவை பொறுத்த வரைக்கும் டிசிஷன் நீங்க தாங்க எடுக்கணும். நீங்க என்ன மாதிரி அதுல இருந்து பாடம் கத்துக்க போறீங்களா, இல்ல இதே தப்ப மறுபடியும் பண்ண போறீங்களா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்த ஒரு நண்பர் என்ன எழுதியிருக்கிறாங்க, டிவைடெண்டுக்காக பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கன்சிடர் பண்ணலாமா, டிவைடெண்டுக்காக ஹீரோ மோட்டர் கிராப்பை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிவைடெண்ட் ஈல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை அடிச்சுக்க முடியாதுங்க. அதுக்கு 10%க்கு மேல டிவைடெண்ட் ஈல்ட் இருக்கும். ஹீரோ மோட்டர் கிராப்புக்கு 5 to 6% தான் இருக்கும். பட் உங்களுக்கு growth வேணும் அப்படின்னா நம்ம ஹீரோ பக்கெட் தான் போகணும். பிஜி இன்வீட்டை ஒரு பாண்ட் மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷனை வந்து பிஜி இன்வீட்ல கன்சிடர் பண்ணலாம். இப்பயுமே கன்சிடர் பண்ற லெவல்ல தான் இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா கொண்டு போய் 1 lakh அதுல போட்டு நம்ம டிவிடெண்டை எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு growth வேணும். ஸோ ஒரு சர்டன் போர்ஷனை வந்து அதுல நீங்க கன்சிடர் பண்ணலாம். தென் ரிமைனிங்க growth ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்க ஃபண்ட்ல பார்த்து போடுறது நல்லதுங்க. என்ன தப்பா நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நம்மளோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 lakh. அந்த 1 lakh கொண்டு போய் அதுல போட்டுறக்கூடாது. அதுதாங்க நம்ம சொல்ல வர்றது. அடுத்த ஒரு நண்பர் என்ன எழுதியிருக்கிறாரு, ஜிண்டால்ஸா அப்படின்னு நிறுவனத்தை பத்தி நான் கேட்டேன். அது ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அது ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் அப்படின்னா அது ஏறாம அப்படியே இறங்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸும் ஏறதான் செய்யும், ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸும் இறங்க தான் செய்யும். நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸா பார்த்து பிக் பண்ணணும். அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் பார்த்து பிக் பண்றப்ப ஒரு 10 to 15 இயர்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அவ்வளவுதான். இப்ப சுஸ்லான் எனர்ஜில இருந்து கூட கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஓவர் வேல்யூன்னு சொல்லியிருந்தோம். 45 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். பட் நம்ம வந்து 15, 20, 25, 30 அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம போகவே மாட்டோம். இப்ப சுஸ்லான் எனர்ஜி 66, 70ல இருந்து 90 போகுதுன்னு வச்சுக்கலாம் அடுத்த 2 மாசத்துல. அதை பார்த்து கவலைப்படுறதுக்கு நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லைங்க. மார்க்கெட்ல 2000, 3000 ஷேர் இருக்கு. எல்லாம் மேல போகதான் செய்யும், கீழே வரதான் செய்யும். நம்ம எது சீப்பா கிடைக்குதோ அதை வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். இதுதான் என்னோட புரிதல். அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், கர்நாடகா பேங்க் இதெல்லாம் வந்து எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் நல்லா இருந்தும் கூட ஏன் அந்த ஸ்டாக் பெருசா மேல ஏறல, எஃப்ஐஐஸ் வாங்குறதுனால விற்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேல போகுது கீழே இறங்குது அப்படின்னா நமக்கு புரியுது. இதுல ஏன் எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் இருந்தும் ஏன் போகல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. குறிப்பா எஃப்ஐஐஸ் வந்து நிறைய இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளேயும் வர்றாங்க. அதுல வந்தாலும் மார்க்கெட் ஏறும் இறங்கும். ஒரு நாள் வாங்குவாங்க, அப்புறம் ஒரு நாள் விற்பாங்க. எஃப்என் போலயே அன்னைக்கு மார்க்கெட் பயங்கரமா இறங்கும். பட் கர்நாடகா பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல எஃப்ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா செப்டம்பர் 2023ல இருந்து தொடர்ந்து எஃப்ஐஸ் வாங்குறாங்க. ஒவ்வொரு குவார்ட்டரும் ஒரு 0.2%, 0.3% தான் வாங்குறாங்க. ஒரே குவார்ட்டர்ல 4%, 5% சேர்க்கலாம் எடுக்கிறது இல்லைங்க அவங்க. மினிஸ்கோல் குவான்டிட்டிஸ்ல தான் அவங்களுக்கு எது மினிஸ்கோல் குவான்டிட்டிஸ் அப்படின்ற ரேஞ்சோ அந்த ரேஞ்சில தான் கன்சிடர் பண்றாங்க. பொதுவா டிஎம்பிலயோ இல்ல கர்நாடகா பேங்க்லயோ. ஈவன் கர்நாடகா பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4-5 குவார்ட்டருக்கு முன்னாடி தொடர்ந்து எஃப்ஐஎஸ் விற்க ஆரம்பிச்சு இப்ப இந்த குவார்ட்டர் தான் கொஞ்சம் எஃப்ஐஎஸ் உள்ள வந்திருக்காங்க. மறுபடியும் ஏர்னிங்ஸ் நல்லா காட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பா கர்நாடகா பேங்க்கும் மேல போயிருங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அந்த இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் தான் ஷேர் பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகும். அடுத்து ஒரு நண்பர் வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்கு டார்கெட் எவ்வளவு சார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் யாருக்கும் டார்கெட் கொடுக்கறது இல்லை. எனக்கு யாரு டார்கெட் செட் பண்ணாலும் எனக்கு பிடிக்காதுங்க. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. ஒரு சில சிக்கல்கள்ல மாட்டிருக்கு இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் சிக்கல்ல. அது சரியாகிறதுக்கு இன்னொரு வருஷம் ஆனாலும் ஆகும். ஸோ ஷேர் பிரைஸ் உடனே மேல போகாது. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. கெடாரா கேபிட்டல் பேக்கப் இருக்கு. நல்ல ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம கன்சிடர் பண்றதுக்கும் டைம் நல்லா கிடைக்கும். அதனால நான் வந்து 1-2 கன்சிடர் பண்றப்ப ஒரு 50-100 வாங்கி வச்சுக்கலாம் அடுத்த 1 இயர்ல. அதனால நான் வந்து அதை கன்சிடர் பண்றேங்க. உடனே மேல போகும் அப்படின்றதுக்காக நான் எதையுமே கன்சிடர் பண்றதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எது மேல போகாதோ அதைத்தாங்க நான் தேடி தேடி பிடிப்பேன். டு பி ஃப்ராங்க், ஜிஎம் பீவரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வேல்யூவேஷன் நல்லா இருக்குன்னு இவ்வளவு நாளா அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்து இப்பதாங்க கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தேன். அதுக்குள்ள இன்னைக்கு 16 to 17% ஏறிடுச்சு. நம்ம நேரத்தை பாருங்க, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இந்த நேரத்துல ஒரு எக்ஸஸ் டியூட்டியை ரிவைஸ் பண்ணி அந்த ஸ்டாக் டக்குன்னு மேலே ஏறிடுச்சு. பட் இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்த ஒரு நண்பர் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு இன்கம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. நான் வந்து இப்படி கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்ற அளவுக்கு மெச்சூர் ஆயிட்டேன். நான் ஏப்ரல் 31, 2024 வரைக்கும் 9 ஆண்டுகள் சிவகாசியில வெப்கோஸ்லிக் இன்ஜினியரிங் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல. ஒரு சில விஷயங்கள்னால அங்க இருந்து ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்றத விட அங்க நீங்க கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் கிளம்பிட்டேன். இந்த 2வது வீடியோ, இந்த தளத்தோட 2வது வீடியோல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான செய்திகள், தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.
தென் மே 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 2025 வரைக்குமே எந்த இன்கமே கிடையாது. ஜான்வரியில யூடியூப்ல இருந்து எனக்கு ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. 80 to 90 ருபீஸ் பெர் டே கிடைக்கும். இப்ப மே மாசத்துல ஒரு நாளைக்கு 150 to 200 ருபீஸ் வருங்க. நான் வந்து ஒழுங்கா உங்களுக்கு பாடம் நடத்தினேன் அப்படின்னா எனக்கு 200 ருபீஸ் கிடைக்கும். நான் ஒழுங்கா பாடம் நடத்தல அப்படின்னா 150, 100 ருபீஸ் கிடைக்கும். உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.